வணக்கம் நண்பர்களே. இந்த புத்தகம் அடால்ஃப் ஹிட்லரை பற்றியது. இந்த புத்தகத்தை நான் 1998 வாங்கியிருக்கேன். அப்போ இங்க பத்மநாபபுரத்தில் குடியிருந்தேன். இதை திருவனந்தபுரம் தெருவில் வாங்கியிருக்கேன். காலின் கிராஸ் எழுதின ஒரு சின்ன புத்தகம். மிக மிக விரைவாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த ஒரு 2 நாளில் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிருப்பேன். இந்த புத்தகம் ஒரு மகத்தான புத்தகம் என்று சொல்லணும் எனக்கு. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி ஹிட்லரை பற்றி நிறைய தெரியும். தெரியாதவங்க இருக்க முடியாது. ஏன்னா ஹாலிவுட் சினிமா பார்த்தாலே நாசிகளை பற்றி அதிகம் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் ஒட்டுமொத்தமான ஒரு சித்திரம் வருது. அது ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இன்டர்நெட்டில் தான் எல்லா தகவலும் இருக்குது, விக்கிபீடியாவில் போய் படித்தா போகுது அப்படின்னு. விக்கிபீடியாவில் தரவுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை நீங்கள் முழுசாக படித்தா தான் அதை பற்றி ஏதாவது சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம். இந்த வகையான புத்தகம், அதாவது இந்த புத்தகமே கூட அமெரிக்காவில் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான பரிந்துரை புத்தகங்களில் ஒன்று. நான் அமெரிக்காவில் பார்த்த நம்முடைய வம்சாவளியினரான குழந்தைகளில் கணிசமான குழந்தைகள் இந்த புத்தகத்தையோ அது இதே மாதிரி ஒரு புத்தகத்தையோ குறைந்தது ஹிட்லரை பற்றியும் 4ஆம் ரீக் பற்றியும் படிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. நம்முடைய குழந்தைகள் இந்த புத்தகத்தை படிக்க குழந்தை எத்தனை பேர் இருப்பாங்க? உங்கள் பிள்ளைகிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்தா அது எத்தனை நாள் அது படித்து முடிக்கும்? என் பையன் இங்கிலீஷ் நிறைய படிப்பான் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்ல உண்டு. என்ன படிப்பான்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியல. கேட்டால் இணையத்தில் படிப்பான். இணையத்தில் என்ன படிப்பான்னா, இணையத்தில் என்ன படிப்பான் அதான் படிப்பான். புத்தகமாக படிப்பானா? இந்த புத்தகத்தை கொடுத்தா படிப்பானா? உங்கள் பிள்ளை படிக்குமா? படிக்கும் என்றால் அதுக்கு அடிப்படை அறிவு தேதி இருக்குது. படிக்கலைன்னா அது வெறும் டெக்னிக்கல் குழந்தை, எதிர்காலத்தில் பொட்டி தட்ட போகுது, அவ்வளோதான். ஒருவேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தூக்கி குப்பையில் போடக்கூடிய குப்பைகள் ஒன்றாக ஆக போகுது. படிக்குதா? இந்த மாதிரி புத்தகத்தை படிக்க முடியும். இந்த புத்தகத்தை பற்றி நான் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். இந்த புத்தகம் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஹிட்லரை பற்றின சித்திரம் வேறு. ஹிட்லர் ஒரு கொடுங்கோலன், சர்வாதிகாரி, பேராசை உண்டவன், உலகத்தை வெல்ல முயன்றவன், அழிந்தவன். ஆனால் இந்த புத்தகம் தான் ஒரு கேள்வியை முன்வைக்குது. ஹிட்லர் ஒன்றும் இராணுவ புரட்சி பண்ணி ஆட்சி பிடிக்கல இல்லையா? ஹிட்லர் பெரும்பான்மை மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தான் பதவி பிடித்தார். அவர் வாழ்ந்த காலம் முழுக்க மிக பெரும்பாலான மக்கள் செல்வாக்குடன் இருந்தார். ஹிட்லர் ஒரு மக்கள் தலைவர், அட்லீஸ்ட் ஜெர்மனியுடைய பெருந்தலைவர். அப்ப அடுத்த கேள்வி, அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால், மக்களால் இருந்தால் ஒருவன் சரியானவனும் நல்லவனும் ஆயிட முடியுமா? மக்களுக்கு தெரியும், மக்கள் தேர்வு செய்வார்கள். மக்களுடைய மனசாட்சி, மக்களுடைய அறிவுத்திறன், இதெல்லாம் உண்மையா? நான் கேட்கிறேனே, பெரும்பான்மையினரால் தேர்வு செய்யப்பட்டால், பெரும்பான்மை ஏற்கப்பட்டுவிட்டால் ஒரு விஷயம் உண்மையாகி விடுமா? ஒருவன் நல்லவனாகி விடுவானா? ஒருவன் செய்வது சரியாகி விடுமா? அந்த கேள்விதான் அந்த புத்தகம் கேட்குது. ஜெர்மனி என்பது சாதாரண நாடு அல்ல. ஜெர்மனி என்பது உலக தத்துவத்தின் விளை நிலம், உலக இசையின் தொட்டில், உலக பண்பாட்டின் தலை சிறந்த வெளிப்பாடுகள் வந்த ஒரு மண் அது. அங்கதான் மார்க்சும் பிறந்தார். ஜெர்மானிய தத்துவம் தான் உலகின் தலை சிறந்த தத்துவம். ஜெர்மானிய இசைக்கலைஞர்கள் தான் இன்றைக்கு உலகத்தை ஆளுகிறார்கள். ஜெர்மானிய அறிவுத்திறனுக்கு இடையே கிடையாது. அந்த ஜெர்மனியை முழுமையாக வென்றவன், ஜெர்மனியுடைய முழு ஆதரவையும் பெற்று பதவியில் இருந்தவன் இவர் இல்லையா? அப்ப பெரும்பான்மை செஞ்சா சரியாயிடுமா? ஒரு காலகட்டத்தில் ஒரு மக்கள் முழுக்க பைத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மக்கள் மொத்தமாக கெட்டவர்களாக தீமையை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த புத்தகம் காட்டுது இல்லையா? அதை நாம் கவனிக்கணும். ஹிட்லர் வென்றது எப்படிங்கிற இந்த புத்தகம் காட்டுது. ஹிட்லர் எப்படி வென்றார்? மக்களுக்கு நல்ல அம்சம் இருக்கு, தீய அம்சம் இருக்கு. மக்களுக்கு அறம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இங்கே நாம் வாழ வேண்டுங்கிற ஆசை அவங்கள்ட்ட இருக்கு. ஆகவே தங்களை அவங்க அழிச்சிக்க மாட்டாங்க. உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனி அழிந்தது.
அந்த அழிவை அவங்க விரும்பி வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ரகசியமான சந்தேகங்கள் இருக்கும். நான் நல்லவன், அவன் கெட்டவங்கிற பேதம் இருக்கும். சிலரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சிலர் மேல் சந்தேகங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும், இந்த மாதிரி தீய அம்சங்கள் இருக்கும். ஹிட்லர் அந்த தீய அம்சத்தை கண்டு கொண்டு அதை ஊதி ஊதி வளர்த்த ஒரு அறிவு ஜீவி, ஒரு கொடுங்கோலனோ மொட்டாளோ மடையனோ வெறியனோ அல்ல, அறிவு ஜீவி, ஒரு பெரிய சிந்தனையாளன். எது தீமையோ அதை கண்டுபிடிச்சு அதை மெதுவாக வளர்த்தெடுத்தான். அதன் வழியாக அந்த நாட்டையை கையில் எடுத்தான். அந்த மக்களை அழிவுக்குள்ளாக்கினான். உலகத்திலேயே பேரழிவை கொண்டு வந்தான். ஆகவே நாம் கவனமா இருக்க வேண்டியது முட்டாள்களிடமோ வெறியல்னா அல்ல, இந்த மாதிரி நம்முடைய தீமையை நோக்கி எவன் பேசுறானோ அவனிடம், அவனைத்தான் கிறிஸ்துவ மரபு சாத்தான் என்று சொல்கிறது. லூசிஃபர், சாத்தான் மிகப்பெரிய அறிவுஜீவி. அவனுக்கு தெரியாதது எதுவும் பைபிள்ல இல்லை. உங்க அறிவோட தான் அவன் பேசுவான். உங்க அறிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். உங்க உணர்வுகளை மழுங்கடிப்பான். உங்க வெறியை தூண்டி விடுவான். உங்களை கற்பனையை தூண்டி விடுவான். கற்பனையான எதிரிகளை உருவாக்குவான். ஆகவே எவர் நம்முடைய சந்தேகங்களோடும் பயங்களோடும் நம்முடைய குழப்பங்களோடும் பேசி நம்மளை எதிர்மறையா தூண்டுறான், அவனுடைய தர்க்கம், அவனுடைய புத்தாலித்தனம் தான் நம்மளை அழிக்கக்கூடியது. அவனுடைய அறிவு தான் நம்முடைய அழிவைக்கூடியது. அது இந்த புத்தகம் எனக்கு மிக திகைப்பூட்டும்படியாக சொன்ன ஒரு புத்தகம் இது. காலின் கிராஸுடைய இந்த புத்தகத்தை படிக்கும்போது எப்படி ஹிட்லர் படிப்படியா ஜெயிச்சார்ங்கிறத காட்டுறான். அவருடைய புத்தகத்தில் ஹிட்லர் அதெல்லாம் விழிவாக எழுதியிருக்கார். மெயின் காம்ப் என்ற பேரில் ஹிட்லரை பற்றி ஹிட்லரை எழுதின சுயசரிதை இருக்கிறார். அது சுயசரிதை என்பதை விட அவருடைய அரசியல் மேனிஃபெஸ்டோ, சாசனம் என்று தான் சொல்லணும், அரசியல் அறிவிக்கை என்று தான் சொல்லணும். அதை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த புத்தகத்தை. அதாவது ஹிட்லருடைய தன் வரலாற்றை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 1920-30களில் அது வெளிவந்து ஓராண்டு 2 ஆண்டுக்கு உள்ள தமிழ்ல ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். ராமசாமி என்று அவருடைய பெயர். அதை மலேசியாவிலே கோலாலம்பூர்ல இருந்து மொழிபெயர்த்தார். அங்கே அச்சிட்டு தமிழகத்துக்கு ரகசியமாக கடத்தி கொண்டு வந்து இங்கெல்லாம் கொடுத்தார். ஏன்னா அன்றைக்கு இங்க வெள்ளைக்கார ஆட்சி செய்து கொண்டிருந்தான். வெள்ளைக்காரனுக்கு எதிராக கிளம்பின ஒரு தேசிய சக்தியாக தான் அவங்க ஹிட்லரை பார்த்தாங்க. ஹிட்லர் அந்த நாட்டை மீட்க வந்த மீட்பன். இங்கிலீஷ்காரர்களுடைய கொடுமைகளிலிருந்து ஜெர்மனியை வீறு கொண்டாட செய்தான். ஏன்னா முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோற்றது. பிரிட்டிஷார் ஜெர்மனி மேலும் ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். ஜெர்மனியை சுரண்டினாங்க, ஜெர்மனியை ஏழையா வச்சிருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான வெறுப்பை உருவாக்கி தான் அவன் மேலே வந்தான். அப்போ இவனை இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களுடன் ஒப்பிட்டார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஹிட்லர் மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் ஈடுபாடு இருந்தது. இங்கிருந்து தப்பி ஹிட்லர்கிட்ட தான் அவர் போனார். அவரை தப்ப வச்சதே ஹிட்லருடைய ஆட்கள் தான். அங்கே போய் அவரோட தான் சேர்ந்துக்கிட்டார், வெள்ளைக்காரன் எதிர்க்கிறதுக்காக. ஒரு தேசிய சக்தியாக தான் அவர் பார்த்தார். பின்னாடி தான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது, இது என்ன சக்தி அப்படின்ட்டு. மெயின் கேம்ப் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, எனது போராட்டம் என்கிற பேரில். இப்போது கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் அவர் ஒன்று சொல்லுகிறார். ஒன்று, மனிதர்கள் நேசிப்பதை விட வெறுப்பது எளிது. ஆகவே வெறுப்பை நோக்கி பேசணும். 2, நம்முடைய எல்லா பிரச்சனையும் காரணம் ஒருவனே என்று ஒரு பொது எதிரியை சுட்டி காட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதேனும் ஒரு பொது எதிரி அரசியல்வாதி சுட்டி காட்டும். இவன் ஒருத்தன் தான் நம்ம எல்லா துன்பத்துக்கும் காரணம், இவன் ஒழிச்சா நம்ம மேலே போயிடும். அவர் அப்படி ஹிட்லர் அப்படி சுட்டி காட்டினது யூதர்கள் தான் ஜெர்மனியை வீழ்ச்சி காரணம். முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோற்றத்துக்கு அவங்க தான் காரணம். அதன் பிறகு ஜெர்மனியை சுரண்டுறவங்களும் அவங்க தான். அவங்க சதிகாரர்கள், அவங்க அழிக்க நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒற்றுமை வச்சுக்கிறாங்க, அவங்க வேற. அந்த யூத வெறுப்பை தீண்டி விட்டான். 2வதாக, பிரச்சாரத்துடைய உத்திகளை பயன்படுத்தினான். பிரச்சார உத்தியை பற்றி அவன் சொல்லும்போது, ஒரு துண்டு பிரசுரம் 10 புத்தகங்களுக்கு சமம். ஒரு நல்ல உரை 100 துண்டு பிரசுரத்துக்கு சமம். ஒரு சின்ன அடிதடி கலவரம் 100 சொற்பொழிவுகளுக்கு சமம் அப்படிங்கிறான். சின்ன சின்ன குட்டி குட்டி கலவரங்களை உருவாக்குறான். அது ஒரு நியூஸ் ஆகுது, எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஏன் அந்த கலவரம்னு பேக்குறாங்க, அதில் ஒரு உண்மை தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் துண்டு பிரசை கொடுத்தா படிக்க மாட்டான், சொற்பொழிவுக்கு கேட்க வர மாட்டான். ஆனால் ஒரு கலவரம்னா உடனே கவனிப்போம்.
குட்டி குட்டி கலவரங்களை உருவாக்கி 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 மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போகிறான். மொத்த ஜெர்மனியோட வீழ்ச்சிக்கான யூதர்கள் தான். அந்த யூதர்கள் மேலே ஒரு பெரும் கசப்பை கிரியேட் பண்ணுறான். அந்த கசப்பின் அடிப்படையில் ஜெர்மனியில் ஒன்று திரட்டுறாங்க. அப்போ வீறு கொண்ட தேசிய வெறி இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே அந்த பேச்சு முறையாக உருவாக்கியிருக்கான். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மேடையில் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய அந்த டயலாக், அந்த சொற்பொழி முறை இருக்கு, கையை காட்டுறது, தூக்குறது, நிறுத்துறது, ட்ராமாட்டிக்காக திரும்புறது, எல்லாமே ஹிட்லர் உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி டேபிள் பிடிச்சிட்டு அசையாமல் நின்று மெதுவாக பேசணுங்கிறது தான் சொற்பொழி முறையாக இருந்தது. ஆவேசமான ட்ராமாட்டிக்கான பேச்சு என்பது ஹிட்லர் உருவாக்குனது. அந்த முறை மக்கள் அப்படி கவருது. எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துட்டாங்க. எதிரியை அழிக்கிறதுக்கான திட்டங்களை போடுறாரு. உலகத்தையே நாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற திருப்பி ஜெர்மானிட்டு ஒன்று சொல்றாரு. உலகத்திலேயே தூய்மையான இனம் ஜெர்மானியன் தான். உலகத்தில் உயர்ந்த இனம் ஜெர்மானியன் தான். உலகத்தில் தூய மொழி ஜெர்மானிய மொழி தான். உலகத்தை ஆளுவதற்கு தகுதியானவர்கள் ஜெர்மானியர்கள் மட்டும்தான். கேட்க ஜெர்மானியனுக்கு அப்படி பரவசமா இருக்கு. ஆமா, உண்மைதானே, எப்படி மறுக்க முடியும்? நம்மகிட்ட வந்து ஒருத்தர் உலகத்திலே நல்லவன் நீதான்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவோம், உண்மையை சொல்றான்னு சொல்லுவோம். அப்படி என் மக்கள் இவனை நம்பினாங்க. அப்போ உலகத்தை ஆளணும்னா உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். மொத்த நாட்டை இராணுவமாக்கலாம். அதை உலகப்போருக்கு இழுத்து விட்டான். அந்த நாட்டை அழிச்சு குட்டிச்சோர் பண்ணான். இன்னைக்கு ஜெர்மனியில ஹிட்லர் பேரையே சொல்ல முடியாது. சொன்னாலே அந்த மக்கள் வெறுப்பாங்க. எங்குமே ஹிட்லரை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு ஜெர்மானியிட்ட நீ ஹிட்லர் ஆதரவாளர் என்றோ ஹிட்லரை பாரி பேசுறதுன்னா பயங்கர இன்சல்ட் எடுத்துக்கோ. மூஞ்சில சேர்ந்து ரத்தம் மாதிரி சேர்ந்துடும். ஜெர்மனி போறவங்களுக்கு திருப்பி சொல்லுவாங்க, ஹிட்லருங்க வார்த்தையை சொல்லாதீங்க, அந்த மக்களுக்கு பிடிக்காது, அவங்க வெறுக்கக்கூடிய ஒரு பேர். அப்ப இதான் பிரச்சனை. எந்த அறிவுஜீவி நம்மகிட்ட, நாம தான் உலகிலே நல்லவங்க, வல்லவங்க, தொன்மையானவங்க, சிறந்தவங்க, உலகத்தை ஆளவங்க, நம்ம இனம் தான் சிறந்தது, நம்முடைய மதம் தான் சிறந்தது, நம்முடைய நம்பிக்கை தான் சிறந்தது, நம்முடைய குலம் தான் சிறந்தது, நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுறானோ அவன் ஒரு ஹிட்லர். நமக்கு யாருமே இல்லையாவது ஒரு சின்ன ஐயமோ சந்தேகம் அதை வளர்க்குற மாதிரி ஒருத்தன் பேசினா அவன் ஒரு ஹிட்லர். நம்முடைய உணர்ச்சியில தூண்டுற மாதிரி பேசினா அவன் ஒரு ஹிட்லர். நம்மளை வெறி கொள்ள வச்சா ஒரு ஹிட்லர். எந்த வெறியா இருந்தாலும். அமைதியையும் அன்பையும் பேசின தலைவர்கள் காந்தி மாதிரி பேசினாங்க. தனிந்த குரல்ல மென்மையா பேசினாங்க. நம்ம அவங்கள பேசும்போது அவங்க திரும்பி பொறுமையா பேசுறாங்க, திருப்பி ஒன்னையே சொல்றாங்கன்னு நமக்கு தோணும். விறுவிறுப்பா இல்லைன்னு தோணும். ஆனா எது விறுவிறுப்பா இல்லையா அதுதான் உண்மை. இது சாந்தமா இருக்கு அதுதான் உண்மை. அதான் வாழ வைக்கும் உண்மை. காந்திக்கு ஹிட்லருக்கான வேறுபாடு அதுதான். ஹிட்லர் ஒரு துப்பறியும் நாவல் மாதிரி அவரோட உரையை கேட்கலாம். காந்தி உரை மென்மையா, சுருக்கமா, ரத்தின சுருக்கமா, சாதாரணமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை. இது பொய்க்கு தான் இவ்வளவு நகை தேவை, இவ்வளவு ஆயுதங்கள் தேவையா? உண்மை என்பது நிர்வாணமாக தனித்து நிற்கக்கூடியது தானே. என்றென்றைக்கும் பொருந்தக்கூடிய சில அரசியல் பாடங்களை எனக்கு அளித்த புத்தகம் இது. நன்றி.